இந்த வீடியோவில் வந்து பிளேன் கிரியேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஆப்செட் ஃப்ரம் பிளேன், நமக்கு எந்த பிளேன் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் அப்படியே வந்து 90 டிகிரியில் நமக்கு வந்து பிளேன் வந்து க்ரியேட் ஆகிடும். இங்கே வந்து ஆப்செட் வேல்யூ கொடுத்துக்கலாம், அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரிப்பீட் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் ஓகே அப்படின்ட்டுருக்கு. இதை கொடுத்துட்டு நம்ம ஓகே பண்ணோம்னா மல்டிப்புளாக வந்து பிளேன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து எவ்வளோ கவுண்ட் வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். ஜஸ்ட் ஓகே. பார்த்திங்கன்னா அத்தனை பிளேன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பிளேனில் வந்து ஆப்செட் ஆப்ஷன், ஆப்செட் ஃப்ரம் பிளேன் இந்த ஆப்ஷன். parallel through point, இப்போ இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, அது பேரலாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி வந்து பிளேன் வந்து க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸு, இந்த ஃபேஸ் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பாயிண்ட்டு, எனக்கு இந்த பாயிண்ட்டும் கொடுக்கலாம், இந்த பாயிண்ட்டும் கொடுக்கலாம். இந்த பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே. இதே மாதிரி வந்து parallel through பாயிண்ட்டுக்கு இப்போது இந்த சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா இது ஒரு பேரலாக எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு லைன் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு லைன், இமேஜினேஷன் லைன் பாருங்கள் இந்த பாயிண்டில். ஸோ ரெண்டுமே வந்து பேரலாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு பிளேன் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் நார்மல் டு பிளேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்சிஸ் கொடுக்கணும், ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் கொடுக்கணும். இப்போ இந்த எட்ஜ் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸு, இந்த எட்ஜுக்கும் நல்லா பாருங்கள், இந்த எட்ஜும் ப்ளஸ்ஸு இந்த சர்ஃபேஸு, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளேன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக வந்து நம்ம வந்து 45 டிகிரி நான் லாஸ்ட்டாக கொடுத்தது இங்கே வந்திருக்கு. ஸோ 45 டிகிரி, எனக்கு 40 டிகிரி வேணும்னா 40 டிகிரி நான் கொடுக்கலாம். ஸோ 40 டிகிரி. இப்போ ஜஸ்ட் ஓகே. இப்போ இந்த சர்ஃபேஸு இந்த எட்ஜு இதை வந்து ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 40 டிகிரியில் நமக்கு பிளேன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் கொடுக்குறேன். அடுத்து நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் இதை பேஸ் பண்ணி வந்து பிளேன் எடுக்கலாம். இதை ரெஃபரன்ஸாக கொடுத்து பிளேன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ டிகிரி ஒரு 40 கொடுக்குறேன். ஸோ 40 டிகிரியில் பிளேன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரூ 3 பாயிண்ட்ஸ், நம்ம வந்து 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எதை பிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் வந்து பிளேன் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே. இப்போ நம்ம வந்து 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி வந்து பிளேன் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு நேராக நான் எடுத்துக்கிறேன். ஒரு தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ பார்த்தீங்களா கரெக்டாக வந்து நமக்கு வெர்டிக்கலாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ 2 லைன்ஸு, 2 லைனை பேஸ் பண்ணி வந்து பிளேன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த எட்ஜை வந்து நம்ம லைனாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எட்ஜு, இந்த எட்ஜ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் கரெக்டாக வந்து பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எந்த எட்ஜை பிக் பண்ணுறோமோ அந்த எட்ஜில் தான் வந்து பிளேன் வந்து க்ரியேட் ஆகும். இந்த எட்ஜு, செகண்ட் வந்து இந்த எட்ஜ், அதை லைனாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 2 லைனை பேஸ் பண்ணி வந்து
பிளேன் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். த்ரூ டு இந்த லைன் இங்கே கொடுக்கலாம். ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த்ரூ பாயிண்ட் அண்ட் லைன். இதுக்கு வந்து நம்ம ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த எட்ஜில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. த்ரூ பாயிண்ட் அண்ட் லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்டை பிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து லைனை இந்த லைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்டில் பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணலாம். எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் வேணும். இங்கே டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பிளேன் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த லைன். ஸோ கரெக்டாக வந்து அந்த சர்ஃபேஸில் அந்த பாயிண்டில் வந்து பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிளானர் கர்வ். இப்போ வந்து இந்த கர்வை நம்ம பிக் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக வந்து அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு லைன் வந்து க்ரியேட் ஆகிடும். கண்டிப்பாக கர்வ் தான் கொடுக்கணும். அடுத்து நார்மல் டு கர்வ். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அந்த கர்வ் இருக்கணும். அதுக்கு மிடில் வந்து பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஃப்ளட் பண்ணலாம். இந்த எட்ஜ். ஸோ இப்போ வந்து இது கர்வாக மாறிடுச்சு. இப்போ பிளேனில் போய்ட்டு நார்மல் டு கர்வ். இந்த கர்வ் கொடுத்தோம்னா அதுக்கு சென்டர் மிடில் வந்து ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிரும். நார்மல் டு கர்வ். அது டேஞ்சன்ட் டு சர்ஃபேஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ், இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு இருக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் வந்து இதில் வந்து டேஞ்சன்ட் பாயிண்ட் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த பாயிண்டில் வந்து பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு சர்க்கிள் இருக்குது, நம்ம வந்து ஒரு லைனை வந்து டேஞ்சன்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் த்ரோ பாயிண்ட்ஸ் மீன் த்ரோ பாயிண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வந்து பிளேன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வந்து நமக்கு இங்கே ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன். ஸோ வந்து இங்கே டிஃபால்ட்டாக வந்து ஒரு பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம டிஸ்டன்ஸு, வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். நார்மல் டு காம்பஸ்னால் டிஃபால்ட்டாக வேல்யூஸ் மாறிடும். ஓகேங்களா. பேரல் டு ஸ்க்ரீன்னா ஸ்க்ரீனுக்கு வந்து பேரலாக வந்து மாறிடும். ரைட்டு பார்த்தீங்களா. இப்போ ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ண முடியும்.